பாத்திரம் கழுவுற லிக்விடு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது தான் காமிக்க போகிறேன். அதுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் போடும்போதே ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இப்போது அதுக்கு வந்து டிஸ்டில்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 1 லிட்டர் இது எடுத்துக்கணும். அந்த டிஸ்டில் வாட்டர் 1 லிட்டர் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா எஸ்எல்இஎஸ் அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த வாட்டரில் கலக்கிறதுக்கு வேணும். அதுக்கு அடுத்து அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வாஷிங் சோடா, இப்போ வந்து இந்த டிஷ்வாஷர் சால்ட்டு, ஜீ சால்ட்டு, அப்புறம் வந்து சிட்ரிக் ஆக்சைடு. இப்போ இதெல்லாம் கலந்து தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். முதல்ல வந்து நான் போடும்போதே எதுக்கு என்னத்துக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்தாச்சு. முதல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேட்லாவோ இல்லை ஒரு சில்வர் கரண்டி வச்சுக்கிட்டு இதெல்லாம் கலக்கணும் விடாமல், அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு எடுத்து வச்சிடணும் முன்னாடியே. அதுக்கு முன்னாடி வந்து நாம் என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. அப்போ தான் என்னென்ன கலக்கிறோங்கிறத மறக்காமல் இருக்கும் நமக்கு. நம்ம ஃபஸ்ட்டில் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு தான் பண்ணணும். நாள்பட பண்ணவங்களுக்குன்னா ஞாபகங்கள் இருக்கும். முதல்ல பண்ணுறவங்க அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டுருங்க. 1 பின் 1 ஆடு எதை கலக்கணுங்கிறத எழுதிடலாம். இப்போ 1 லிட்டர் வாட்டரை ஊற்றியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஸ்லஸ்ஸு எஸ்எல்இஎஸ் ஊற்றிடலாம். இது வந்து 1 லிட்டருக்கு இப்போ 100 வாட்டர்னால் 25 மில்லிகிராம் இந்த ஸ்லஸ் லிக்விடு ஊற்றணும். இப்படி கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டருக்கும் 250 ml இதில் கலந்துக்கணும். இப்போ இந்த ஸ்லஸ் எதுக்குன்னா அழுக்கு போகிறதுக்கும் நுரை வர்றதுக்கும் தான் இதை கலக்கிறோம். இதை எப்போ கலந்துக்கலாம். இது வந்து 1/2 லிட்டர் இது. இப்போ இது 1 லிட்டர் வாட்டருக்கு 1/4 லிட்டர் ஸ்லஸ் லிக்விட். இதில் வந்து பாதி அமௌண்ட் ஊற்றிக்கணும். இது நம்ம ஊற்றும் போதே வந்து நல்லா வந்து கலக்கிக்கிட்டுடலாம். ஸ்பாட்லாவில் கலக்கிக்கணும். அப்பப்போ கலக்கிக்கிட்டு அப்புறமா வேணும்னா கொஞ்சம் பிளெண்டரும் போட்டுடணும். நல்லா கலக்கிக்கணும். இது வந்து கலக்கிறதுல தான் இந்த லிக்விட் ப்ரிப்பரேஷனே இருக்குது. அவ்வளோதான். அது ஸ்லஸ் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கணும். ஒன்றையுமே ஊற்றி நல்லா கலந்துடணும். பார்த்தீங்களா, நல்லா நுரை வருது. இது வந்து அழுக்கு போகிறதுக்கு இந்த எஸ்எல்இஎஸ் இது. இது அப்படியே நல்லா கலக்கிங்க. அடுத்து ஒன்றா நம்ம வந்து இது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா கலக்கணும் இல்லையா. இது நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது பேக்கிங் சோடா. இது எவ்வளோன்னா இந்த 1 லிட்டர் வாட்டருக்கும் 1/4 லிட்டர் அந்த ஸ்லஸ் லிக்விடுக்கும் எஸ்எல்இஎஸுக்கும் இதில் வந்து நாம் வந்து இப்போ வந்து 30 கிராம் இந்த பேக்கிங் சோடா 30 கிராம் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்பூன் அளவில் வச்சுக்கலாம். இது ஒரு 10 கிராம் இருக்கும் இந்த ஸ்பூனு. இதால் ஒரு 3 கிராம் 30 கிராம்னு அதை கணக்கு நெத்து கூட போட்டுக்கலாம். 30 கிராம் பேக்கிங் சோடா போட்டாச்சு. இதையும் அப்படியே நம்ம நல்லா அப்படியே கலக்கிட்டணும். ஒன்றையுமே போட்டு நம்ம வந்து கலக்கிட வேண்டியது தான். இதுக்கு கலக்கிறோம்னா இதனோட வேலை என்னன்னா, இப்போ துணிகளில் உள்ள பாத்திரங்களில் உள்ள பேட் ஸ்மெல்லு அதை போக்குறதுக்கு தான். பேட் ஸ்மெல்லை இதை எடுத்துடும். ஒரு வாசனையை கொடுத்து அந்த பேட் ஸ்மெல்லை போக்கிடும்.
அதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா போடுறது. இப்போது இந்த வாட்டரில் எஸ்எல்இஸும் பேக்கிங் சோடாவும் போட்டிருக்கேன். நல்லா கலந்துருக்கேன். அதனால கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா இப்படி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒன்றையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு அப்புறம் அடுத்தடுத்து சேருங்க. அந்த அளவு போதும். இதெல்லாம் கலக்கும் போது கைக்கு க்ளவுஸ் வேணுன்னா போட்டுக்குங்க. எல்லாமே சால்ட்டுங்கிறதுனால. இப்போ அடுத்து வந்து நீங்கள் வந்து வாஷிங் சோடா, இது நிறைய பேருக்கு கை அரிக்கும்னா வேண்டாம், இது வேண்டியதில்லை. சும்மா கொஞ்சமாக கலந்துக்கலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு இதை போட்டுக்கலாம். இதையும் அப்படியே கலந்துக்க வேண்டியது தான். கலந்து அடுத்தடுத்து நாம் இதை கலந்து விட்டுட்டு அப்புறம் தான் சேர்க்கணும். அடுத்து இப்போது அந்த சிட்ரிக் ஆக்சைடு போடணும். இப்போ சிட்ரிக் ஆக்சைடு வந்து ஒரு 10 கிராம் போட்டால் போதும். இந்த சிட்ரிக் ஆக்சைடு எதுக்குன்னு சொன்னோம்னா, சிட்ரிக் ஆக்சைடு எதுக்குன்னா பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கிறதுக்கு, ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கிறதுக்கு தான் இதை போடுறோம். இது பதிலாக நம்ம வந்து எலுமிச்சம்பழம் இருந்தாலும் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 கிராம், அவ்வளோதான். 10 கிராம் போதும். இதை நாம் இதுன்னுட்டு இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போயே நல்லா நுரை ததும்பி வருது பாருங்கள். இது போட்டோடனே நல்லா நிறைய நுரை வரும். இப்போ அது வந்து குட்டி பாத்திரமாக இருந்ததுனால கொஞ்சம் நுரை ததும்பி அப்படியே வெளில வந்துடுச்சு. அதனால் இந்த பாக்கெட் எடுத்துட்டேன். அதில் வந்து 1/2 லிட்டர் அளவு தான் போடலாம். இப்போ இதில் பெரும்பாலும் எல்லாமே வாட்ரு போட்டு ஸ்லஸ் லிக்விட் போட்டு, அடுத்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வாஷிங் சோடா எல்லாம் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இறுதியில் வந்து ஜீ சால்ட்டு மட்டும் போடணும். சிட்ரிக் ஆக்சிடும் போட்டாச்சு. இப்போ இறுதியில் ஜீ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். அது எதுக்காகன்னா, இந்த லிக்விடு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக இதோட கலந்து திக்னஸ் கொடுக்கும். சால்ட்டு போட்டோடனே ஜீ சால்ட் தான் போடணும், குளோபல் சால்ட்டு. இப்போ அதுதான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் உள்ள சால்ட்டும் சாதாரண சால்ட்டும் போட்டுக்கலாம், ராக் சால்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிளெண்ட் பண்ணிவிட்டு நாம் அப்படியே வச்சிடணும். இதுதான் மெத்தடு. இது வந்து இந்த விம் லிக்விட் மாதிரி இருக்கும். இதை விட பெட்டராக வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் வாஷிங் சோப்பு தயார் பண்ணி அது வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது கைக்கு. இப்போ வந்து திக்னஸுக்காக அப்புறம் வந்து அடிமட்டமாக கொஞ்சம் பிடிச்சலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கூட போயிடும். இது இந்த டிஷ்வாஷர் சால்ட்டு தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 20 கிராம் போட்டுட்டு மொத்தமாக 60 கிராம் போடணும். மீதி இந்த ராக் சால்ட்டில் போட்டுடலாம். இது நமக்கு கையெல்லாம் அரிப்பு கொடுக்காது. இது 10 கிராம் அளவு. இந்த ஸ்பூனு 30 கிராம் போட்டுருக்கேன். 30, 50, 60. 1 லிட்டர் தண்ணிக்கு 60 கிராம் 60 கிராம் ஜீ சால்ட் போட்டுடணும். இப்போ அவ்வளோதான். இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம இதால் கொஞ்சம் கலக்கிட்டு, அது பாருங்கள், அதிலே அப்படியே திக்னஸ் வருது பாருங்களேன். அது அப்படியே அந்த திக்னஸ் வருது. அது திக்னஸ் ஆகிறதுக்கு தான் அந்த சால்ட்டு போடுறது. சால்ட்டு வந்து திக்னஸாக கொடுக்கும். லிக்விட் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் சேர்க்கலாம். அதில் இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிடலாம்.
இது அவ்வளோ போதும். அடுத்து வந்து கலர் போட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஏதாவது சென்ட்டு, லெமன் கிராஸ் சென்ட்டு அந்த. இப்போ இந்த கலர் ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் விட்டுடலாம். கலர் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சென்ட்டுக்காக என்கிட்ட இப்போ இருக்கிறது சாண்டல் தான் இருக்குது. சும்மா கொஞ்சம் ஒரு 2 சொட்டு. இதுக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து சென்ட்டு தேவையில்லை, எல்லாம் வாசனையாக இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு தெளிச்சிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோமா, இதுக்கும் பிறகு கொஞ்சம் பிளெண்டர் போட்டுட்டு அப்புறம் நம்ம அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு 24 மணி நேரம் கழித்து நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். இப்போ காஸ்டிக் சோடா சேர்த்தா தான் ஒரு 30 டேஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த லிக்விடு வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் இருக்க விட்டு பார்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லா திக்காகிடும். அது அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு நாம் எடுத்துக்க வேண்டியது தான். ஃபைனலாக இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நுரை நல்லா ததும்பும். இந்த அளவு போட்டுட்டோம்னா போதும். நல்லா நுரை வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த நுரை வந்து அடங்கிடும், அப்படியே அது லிக்விடு வந்து கெட்டியாயிடும், திக்னஸ் ஆகிடும். அப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திடலாம். தேங்க்யூ. இந்த ஜாமான் வளர்க்குற லிக்விடு தயார் பண்ணோம் இல்லையா, அதை இந்த பெரிய பாத்திரத்துலேருந்து இந்த சின்ன மக்கில் இப்படி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஒரு 24 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம். கிடைச்ச எவ்வளோ வந்திருக்கு. ஒரு புனலை வச்சு இதில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டுருங்க. எப்படி நல்லா குழன்னு திக்காக இருக்குது. கொஞ்சம் எடுத்துட்டாலே போதும், ரொம்ப நல்லா வருது. பாத்திரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப கையில் அரிப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தையே இந்த லிக்விடால் தொட்டுட்டு நாம் இதை விளக்கி பார்த்துடலாம். நல்லா பளிச்சுன்னு போயிடுது. இதுவும் காஃபி போட்ட பாத்திரம் தான். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. நல்லா இருக்குது இந்த லிக்விடு. இதே மாதிரி பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.